Good morning all. இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்றது முதல்ல வாட் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா டைப் அப்படின்னா C++ல வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் மெமரியில் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் டேட்டாவில் அந்த மெமரியில் போய் அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நம்ம சிஸ்டம்க்கு வந்து தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா டைப்பு. ஸோ டு மேக் த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த டேட்டா இஸ் அபவுட் அப்படின்றது தான் வந்து it is called as a data type in C++. So in C++ there are different categories of data types: primary, derived and user defined. So primary அப்படின்றதுல இருந்து derive ஆனது தான் இந்த derived functions and derived data types and user defined data types. So இனிஷியலாக நமக்கு தெரிய வேண்டியது வந்து integer, character, boolean, float, double, void and white character. இந்த data types பற்றி தான் நமக்கு வந்து ஒரு clear understanding வேணும். ஏன்னா இந்த data types தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து further derived and user defined வந்து எப்படி இதிலிருந்து வந்தது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம ஒன்றா வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நமக்கு டேட்டா டைப்ஸ் அப்படின்றது வந்து மெயினாக மெமரி லொக்கேஷனில் ஒவ்வொரு நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் எப்படி போய் ஸ்டோர் ஆகுது அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் பைட்ஸில் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படுறது தான் இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்றது. அப்போது வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் இருந்ததில்ல. ஸோ அதுக்கு கீழே வர ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் வந்து ஒவ்வொரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பிட்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 பைட் அப்படிங்கிறது வந்து இது வந்து 8 பிட்ஸுக்கு ஈக்குவல். ஸோ இப்போ 2 பைட்ஸ் அப்படின்னா அது வந்து 16 பிட்ஸாக மாறும். ஸோ இதை மாதிரி நமக்கு வந்து பிட்ஸ், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை. ஸோ அது எத்தனை பிட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இந்த பைட்ஸோட கால்குலேஷனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2n காம்பினேஷன்ஸ். இப்போ n பிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 2n காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேரக்டர் டேட்டா டைப்புக்கு வந்து கேரக்டர் டேட்டா டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கேரக்டர் டேட்டா டைப்புக்கு வந்து யூ கேன் ஸ்டோர் 1 பைட் ஆஃப் டேட்டா. அப்போ 1 பைட் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அப்போ 8 பிட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம எத்தனை காம்பினேஷன்ஸில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2^8 காம்பினேஷன்ஸ், அதாவது 256 காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிட்ஸாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னா கேரக்டர் அப்படின்றதுல நமக்கு வந்து டோட்டலாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் சென்சிட்டிவ், இது வந்து C++ அப்படின்றது ஒரு சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்படி இருக்கிறப்போ ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்ன்றதுனால ஆல்ஃபபெட்டிக்கல் நியூமரல்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் கேபிட்டல் A டு கேபிட்டல் Z அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஸ்மால் a டு ஸ்மால் z. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டெசிமல் வேல்யூ உண்டு. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூஸ் வந்து உண்டு. ஸோ அந்த ஒவ்வொரு டெசிமல் வேல்யூவும் வந்து இட் வில் பி ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A அப்படின்ற கேபிட்டல் ஏக்கு ஒரு டெசிமல் வேல்யூ வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கும் அண்ட் அந்த டெசிமல் வேல்யூவும் பைனரி ஃபார்மேட்டில் தான் நமக்கு சிஸ்டமில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த காம்பினேஷன் தான் வந்து 2^8 அப்படின்ற காம்பினேஷன். டோட்டலாக 256 காம்பினேஷன்ஸ் கேரக்டருக்கு இருக்குது. இதை மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்டீஜருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 பைட்ஸ் ஆஃப் டேட்டா அல்லது 2 பைட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ இது 2 பைட்ஸாக எந்த டைமில் இருக்கும், அந்த 2 பைட்ஸ் 4 பைட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது எல்லாமே சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆக தான் செய்யும் அண்ட் ஆல்சோ கம்பைலர் ஸ்பெசிஃபிக்காகவும் அது சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ இன்டீஜர் வந்து 2 பைட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து இங்கே எப்படி என்னவா மாறும்னா 16 பிட்ஸாக இருக்கும். அப்போ 2^16 காம்பினேஷன்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே இது அன்சைன்ட் அண்ட் சைன்டுன்னு போகிறப்போ அந்த காம்பினேஷன்ஸ் வந்து 2^nன்ற காம்பினேஷன் எப்படி மாறும்னா அன்சைன்ட் அப்படின்றப்போ நமக்கு மைனஸ் வேல்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அது 2^n-1 வரைக்கும் போகும். அதே மாதிரி சைண்டாக இருக்கும்போது நமக்கு போத் நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். அதனால நமக்கு -2^nல இருந்து +2^n-1 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு
டேட்டா டைப்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டோரேஜ் சைஸ் அண்ட் த வேல்யூ ரேஞ்ச் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இங்கே பூல் அப்படின்ற டேட்டா டைப் வந்து பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பூல் டேட்டா டைப் வந்து இட் இஸ் ஜஸ்ட் டு ஸ்டோர் எய்தர் 0 or 1. அப்போ 0 அல்லது 1 மட்டும்தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்றதுனால நமக்கு இங்கே ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்னு எதுவும் கிடையாது. ஸோ வந்து இதோடைய ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ, இந்த பூலுன்ற டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எய்தர் 0வாக இருக்கும் இல்லைனா 1ஆக இருக்கும். வேறஸ் கேரக்டராக இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 byte ஆஃப் டேட்டா. ஸோ அது அன்சைண்டாக இருக்கும்போது அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 255. ஏன்னா அன்சைண்டுங்கிறப்போ நமக்கு மைனஸ் வேல்யூஸ் வரப்போகிறது இல்லை. வேறஸ் அது வந்து சைண்டாக இருக்கும்போது -128, அதாவது -2n ப்ளஸ் 2n-1. ஸோ -128 127 வரைக்கும் வருது. இங்கே நான் n அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னதுன்னா, பிட்ஸோடைய கவுண்ட்டை தான் நான் வந்து n சொல்கிறேன். ஸோ 1 byte ஈக்குவல் டு இங்கே நமக்கு 8 பிட்ஸுன்றதுனால 2^8 அந்த காம்பினேஷனை தான் இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி ஃபார் இன்டீஜர், எப்படி இங்கே 1 byte வந்து நம்ம 0 to 255 -128 to 127 சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இங்கே 2 bytes-ஆகவும் இருக்கலாம் இல்லை 4 bytes-ஆகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சைன்ட் அண்ட் அன்சைன்ட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ அன்சைன்ட் இன்ட்டுன்றப்போ 0லேருந்து 65,535 வரைக்கும் நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது 2 bytes-க்கு. அண்ட் ஃபார் 4 bytes-க்கு 0ல இருந்து சம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் நம்பர் வரைக்கும் போகுது. இதே மாதிரி நமக்கு சைண்டாக இருக்கும் பட்சத்தில் -32,768. ஸோ இந்த இது எப்படி அரைவ் ஆகுது அப்படின்னா, -2 இங்கே நமக்கு வந்து 16 bits. ஸோ 2n-1ங்கிறப்போ -2^15 ப்ளஸ் 2^15 -1. ஸோ அதனால் -32,768 ப்ளஸ் 32,767 வரைக்கும் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் ஃபால் ஆகுது. இதே 4 bytes-ஆக இருக்கிறப்போ நமக்கு இந்த சம் amount of number வந்து நமக்கு வருது. Similarly for float இருக்கும்போது நமக்கு total number of bytes storage வந்து 4 bytes and doubleக்கு வந்து it is 8 bytes. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், டேட்டா டைப்போடைய ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ அதோட ஸ்டோரேஜ் சைஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பை டிஃபால்ட் நமக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். -2n-லேருந்து 2n-1 வரைக்கும். ஸோ n இதில் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ வித் திஸ் we can go for the explanation of program, the explanation of the data types with an example program. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது பூல் அப்படின்ற டேட்டா டைப் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பூல்ன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பூல் டேட்டா டைப் வந்து இட் ஹேஸ் எய்தர் 0 or 1 அப்படின்ற வேல்யூ தான். ஸோ இதுக்கு ரேஞ்ச் எதுவும் இல்லைன்னு பார்த்தோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரெய்னிங் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து இப்போ நான் ட்ரூ அப்படின்ட்டு நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நம்ம we already know that either 0 or 1. So 0 or 1 இது வந்து எப்படி எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அதை தான் ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஸோ either true or false. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து 1ன்ற வேல்யூ வரப்போகுது, இல்லைனா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் வந்து cout ஸ்டேட்மெண்ட்டில் நான் இஸ் ரெய்னிங் அப்படின்றத வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பிரிண்ட் நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறப்போ நமக்கு ரிசீவ் ஆகிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ வந்து ஏன் அப்படி 1 வருது அப்படின்னா, நம்ம வந்து இஸ் ரெய்னிங் அப்படின்றத வந்து இது இஸ் ரெய்னிங்கிறது வேரியபிள். ஸோ இதை வந்து நான் எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிருக்கேன்னா, ட்ரூன்ற வேல்யூக்கு ஈக்குவலைஸ் பண்ணிருக்கேன். ஸோ விச் இஸ் ஆஃப் டேட்டா டைப் பூல். அதனால எனக்கு வந்து ட்ரூன்ட்டு கொடுத்ததுனால நமக்கு வந்து coutல வந்து 1 அப்படின்ற வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. தட்ஸ் இட். இதே இது இப்போ நான் வந்து ஃபர்தராக இங்கே நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த வேல்யூவை மாற்றினேன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் as 0. ஸோ திஸ் இஸ் வாட் பூல் டேட்டா டைப் prints. ஓகே, ஸோ இப்போ வித் திஸ் we can move on to the next example. char டேட்டா டைப் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் char நேம் ஈக்குவல் டு, எப்போவுமே ஒரு கேரக்டரை வந்து நம்ம இப்போ இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை நம்ம சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கு உள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வி அப்படின்ற லெட்டரை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன், சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்குறேன். ஸோ ஐ எம் நவ் ஜஸ்ட் பிரிண்டிங் தி வேரியபிள் கேரக்டர். ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஐம் கெட்டிங் த வேல்யூ ஆஸ் வி. இப்போ இந்த நேம் அப்படின்றது தான் வந்து வேரியபிள் நேம்.
அந்த வேரியபிள் நேம்ன்ற அந்த வேரியபிள் எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்னா கேரக்டர்ன்ற டேட்டா டைப்பில் இருக்குது. அண்ட் அந்த டேட்டா டைப்புக்குள்ளே நான் வந்து இப்போ என்ன அந்த வேரியபிள் ஒரு கேரக்டர் டேட்டா டைப், அந்த கேரக்டர் டேட்டா டைப்புக்குள்ளே நான் இப்போ வீன்ற ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணிருக்கேன். அந்த கேரக்டர் தான் இப்போ எனக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஸ்டோர்ஸ். அப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த நேம்ங்கிற டேட்டா வேரியபிள் வந்து ஸோ டோட்டலி வந்து 1 byte, தட் இஸ் 8 bits ஆஃப் டேட்டா வந்து எனக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டோர்டு அண்டர் த வீன்ற கேரக்டர் வந்து எனக்கு வந்து எதில் ஸ்டோர் ஆகும்னா கேரக்டர்ன்ற டேட்டா டைப்பில் 8 bits ஆஃப் 1 byte which is 8 bits ஆஃப் டேட்டாவாக எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் டேட்டா டைப் ஃப்ளோட் டேட்டா டைப் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோட் அப்படின்றது வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் மேக்ஸிமம் ஆஃப் 4 bytes, தட் இஸ் டோட்டலி 32 bits ஆஃப் டேட்டா. ஸோ வந்து நான் ஃப்ளோட் இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் நம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ 58.346997 அப்படின்னு ஒரு டேட்டா. ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளோட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஜஸ்ட் ஒரு சிஓட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறப்போ எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 3457. ஸோ ஆஃப்டர் டெசிமல் டிஜிட்ஸ் 4 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ திஸ் happens with respect to the system configuration and the compiler that we are using. என்ன கம்பைலர் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் வந்து நமக்கு இங்கே வந்து எத்தனை ப்ரெசிஷன் வரைக்கும் காட்டலாம் அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படின்றது முடிவாகும். ஸோ பை டிஃபால்ட் எனக்கு C++ஐ பொறுத்த வரைக்கும் 6 ப்ரெசிஷன்ஸ் வரைக்கும் வந்து நம்ம போகலாம் யூஸிங் ஃப்ளோட். வெரஸ் இப்போ நான் ஒரு 10 வரைக்கும் போகணும் அப்படின்னா ஐ நீட் டு யூஸ் டபுள் டேட்டா டைப். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி அவுட். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 digits மட்டும் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு நான் வந்து இப்போ விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுன்ட்டு பாருங்கள், செட் ப்ரெசிஷன் ஆஃப் 3. இது வந்து ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் தி நம்பர் எனக்கு வந்து டோட்டலாக 3 digits வரைக்கும் பிரிண்ட் ஆனால் போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிற போது சாரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செட் ப்ரெசிஷன் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்கள் 58.3. ஸோ டோட்டலாக எனக்கு பிகினிங்லேருந்து 3 digits வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு வந்து பிகினிங்லேருந்து 3 digits இல்லை, எனக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு 3 digits எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் இப்போ விருப்பப்படுறேன். அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் ஃபிக்ஸட் அண்ட் தென் அகெயின் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அண்ட் தென் தி ஷோ பாயிண்ட். ஸோ இப்போ நான் வந்து டெசிமல் டிஜிட்டுக்கு அப்புறமா எனக்கு டோட்டலாக எத்தனை ப்ரெசிஷன்ஸ் ஷோ ஆகணும் அப்படின்ட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஸோ இப்போ நான் இது மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 58.346. ஸோ இஃப் சப்போஸ் இப்போ எனக்கு வந்து எப்படி எதனால இங்கே 346 வந்திருக்குன்னு தெரியுதா, 345697 இதுதான் நமக்கு டெசிமல் டிஜிட்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இதில் 4th பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 6. ஸோ 6 3rd பிளேஸில் இருக்கக்கூடியது 5. அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 digits ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும்னு நான் நினைக்கிறதுனால 4th digit ஆகிய 6ன்றதுனால இப்போ வந்து 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஜஸ்ட் 345 பிரிண்ட் ஆகிருக்கும். சின்ஸ் இது 6ன்றதுனால நமக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகி 346 பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து 1ன்னு மாற்றி காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து நான் அகெயின் இதே கோட் ரன் பண்ணுறேன். இப்போ தெரியும் உங்களுக்கு 58.345. ஸோ டோட்டலி எனக்கு வந்து டெசிமல் டிஜிட்ஸ்க்கு அப்புறமா 3 digits வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு we can make our numbers print according to our own way. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து அன்சைன்ட் அண்ட் சைன்டு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அன்சைன்ட் அப்படின்றது வந்து என்னதுன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் எப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு சிச்சுவேஷனில் வந்து தேவைப்படாதோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நம்ம வேரியபிளை அன்சைண்டாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜாக இருக்கட்டும் இல்லை ஹைட் ஆஃப் அ பர்சனாக இருக்கட்டும் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம அன்சைன்டு பிட்ஸ்க்கு போகலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அன்சைன்ட் அப்படின்றப்போ எனக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிற டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ஷார்ட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா
ஷார்ட் இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட் இன்ட் ஏல இந்த ஏயோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 bytes, which is nothing but 16 பிட்ஸாக இருக்க போகுது. அப்போது இந்த 16 பிட்ஸை வந்து இஃப் சப்போஸ் நான் அன்சைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏல ஸ்டோர் பண்ணுற வேல்யூ ஒரு வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே நான் வந்து அன்சைன்டுன்னு சொல்லிட்டேன். இன் ஜென்ரல் இப்போ ஒரு வேளை நான் இப்போ வந்து அன்சைன்டுன்னு போடாமல் வெறும் ஷார்ட் இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டிக்ளேர் பண்ணும் பட்சத்தில் நான் இப்போ வந்து இன்டைரக்டாக வந்து கம்பைலரில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சைன்டு இன்டீஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். ஸோ இப்போ அன்சைன்டுன்னு நான் போடும்போது அது அதில் அலோகேட் ஆகக்கூடிய அந்த 16 பிட்ஸுமே வந்து இந்த ஏன்ற அந்த டிஜிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏன்ற வேல்யூ வந்து ஒரு ஷார்ட் இன்டீஜர். அப்போ அது கண்டிப்பாக 2^16 அதாவது 16 பிட்ஸ் அதை அலோகேட் பண்ண போகுது. அப்போ அதோட மெமரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பைட்ஸ் அது ஸ்டோர் பண்ணக்கூடியது வந்து 2^16 பைட்ஸ், அதாவது 65,536 பிட்ஸ் வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம அன்சைன்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரப்போகிறது இல்லை. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோவில் இருந்து நமக்கு வந்து 65,535 வரைக்கும் எனக்கு வந்து ரேஞ்ச் ஃபால் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏ அப்படின்ற அந்த நம்பருக்கு அதோட மெமரி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0 to 65,535. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன். A is equal to 57,896 அப்படின்ற ஒரு வேல்யூ ஒன்று அசைன் பண்ணிருக்கேன். இப்போ ஜஸ்ட் இந்த வேல்யூவை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்க்க போகிறேன். ஏயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு ஏல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது எனக்கு எங்கே பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்மளோட மெமரி ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 65,535ன்னு பார்த்துருக்கோம். இப்போது இந்த வேல்யூ 67,896 அப்படின்ட்டு நான் இப்போ கொடுக்குறேன். அதே அன்சைன்ட் ஷார்ட் இன்டீஜரே தான். இப்போ நம்ம ரன் பண்ணுறப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு ஓவர்ஃப்ளோ எரர் வருது. ஸோ விச் மீன்ஸ் தட் நம்மளுடைய ஷார்ட் அது வந்து ஷார்ட் இன்டீஜர்னு கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக 16 பிட்ஸுக்குள்ளே தான் அலோகேட் பண்ண முடியும். அதுவும் அன்சைன்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால 0லேருந்து 65,535 வரைக்கும் தான் எனக்கு இது வந்து அலோகேட் ஆகும். ஸோ இந்த எரர் வந்து இது ஓவர்ஃப்ளோ எரர். ஸோ நம்பர் ஆஃப் நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூ வந்து இந்த நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து பியாண்ட் த லிமிட்ன்றதுனால we are getting this error. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஷார்ட் இன்ட் ஏவை வந்து சைன்டு இன்டீஜராக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சைன்டுக்கும் அன்சைன்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே இந்த ஃபஸ்ட்டு பிட்டு வந்து எனக்கு ரெப்ரசென்ட் பண்ண போகிறது இதை என்னோட சைனை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஸோ 16 பிட்ஸ் எனக்கு யூஸ் ஆகுது இல்லையா, அந்த 16 பிட்ஸில் ஃபஸ்ட்டு பிட்டு வந்து எனக்கு எதர் இது பாசிட்டிவ் நம்பரா இல்லைனா இது நெகட்டிவ் நம்பரா அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 16 பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைண்டாக நமக்கு அன்சைண்டாக இருக்கப்போ 0லேருந்து 65,535 வரைக்கும், அதாவது 0லேருந்து 2^n-1 வரைக்கும் நமக்கு ஃபால் ஆச்சு இந்த ரேஞ்சு. ஸோ இப்போ சைண்டாக இருக்கும்போது எனக்கு நெகட்டிவ் நம்பர்ஸும் உள்ளே வர்றதுனால இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்ஸ்டட் நெகட்டிவ் வேல்யூஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து -2^n-1லேருந்து 2^n-1 வரைக்கும் எனக்கு அந்த ரேஞ்ச் வந்து ஃபால் ஆகும். ஸோ இந்த 16 பிட்ஸ் அப்படின்றது -2^16லேருந்து 2^16-1 வரைக்கும் எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபால் ஆகும். -2^15லேருந்து +2^16-1 வரைக்கும் எனக்கு வந்து ஃபால் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ -32,767லேருந்து +32,768 வரைக்கும் ஃபாலோ ஆகும். நீங்கள் இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து A is equal to 32,500 இப்படி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறப்போ எனக்கு வந்து ஏயோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன வருதுன்னா 32,500 எக்ஸாக்டாக பிரிண்ட் ஆகுது. இஃப் சப்போஸ் நான் வந்து இப்போது 32,500 52,500 இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வந்து எனக்கு த்ரோ ஆகுது. விச் மீன்ஸ் தட் எனக்கு வந்து பாசிட்டிவ் கவுண்ட் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சு. ஏன்னா 32,768ஓட நமக்கு ரைட் ஹேண்ட் சைடோட பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கு பியாண்ட் நான் என்ன பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் மறுபடியும் எனக்கு அதோடைய ரிவர்ஸ் என்னென்ன நெகட்டிவ் வேல்யூஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூஸ் லெஃப்டில் உள்ள நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது இப்படி தான் வந்து நமக்கு சைன்ட் அண்ட் அன்சைன்டோடைய வேல்யூ மெமரி ரேஞ்ச் வந்து நமக்கு ஃபால் ஆகுது.